மிக் 21 2019 பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்கை யாருமே மறந்திருக்க மாட்டோம். அபிநந்தன் அப்படிங்கிற நம்முடைய விமானி, இந்திய விமானி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய F-16 நம்ம நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே மிக் 21 ரக விமானத்தை வச்சு சுட்டு வீழ்த்துறார். F-16 அதில் காலியாகி கீழே விழுது. மிக் 21 வச்சு F-16 தாக்கி அழிக்க முடியுமா அப்படிங்கிற விவாதம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நபர்களாலும் செய்யப்படுது. ஆனாலும் இந்தியா கெத்தா சொல்கிறாங்க, எங்களால் முடியும், எங்களுடைய விமானிகளால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இந்தியா இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட இந்த மிக் 21 ரக விமானத்தை வச்சு மட்டுமே நம்முடைய 179லேருந்து 200 விமானிகளை இழந்திருக்கிறோம். மிக் 21 பறக்கும் சவப்பெட்டி அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அப்படி இல்லைனா விதவை மேக்கர் அப்படின்னும் சொல்லி அழைப்பார்கள். அதற்கான காரணம் என்ன, மிக் 21க்கான வரலாறு என்ன, இதை தான் இந்த ஒரு பதிவில் ரொம்ப முக்கியமான பதிவாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் கண்டிப்பாக இன்றைய சமுதாயம், நாளைய தலைமுறை, இவங்க எல்லாருக்குமே தேவைப்படுற டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒரு நிமிடம் லைக், கமெண்ட் ஒரு நபருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுவும் ட்ரெண்ட் அடிக்கும். இன்னும் நம்ம வளர்ச்சி அடையலை, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு ஆதங்கப்படக்கூடிய நண்பர்கள் நீங்களும் அதற்கான ஒரு காரணம் தான். ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் இதுக்கு ஒதுக்கி ஒரு கருத்தையும் ஒரு லைக்கையும் போட்டு ஒரு நண்பனுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு குட்டி சர்க்கிளில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து எல்லோருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த ஒரு வீடியோவுக்கு சொல்லலைங்க, மனசில் வச்சுக்கோங்க. தமிழ் பொக்கிஷத்தினுடைய வீடியோ, ஒவ்வொரு வீடியோவும் நிறைய நபர்களுக்கு போய் சேர வேண்டிய வீடியோ அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. மிக் 21, இந்த மிக் 21 அப்படின்னு சொல்லும்போதே இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய முதுகெலும்பு மிக் 21 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மிக் 21 1955 ஜூன் 16 மிக் 21 சும்மா பறக்க விடும்போது சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு தெரியாது இது இவ்வளவு விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லி. 1955 பறக்க விடப்பட்ட மிக் 21 மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு உட்படுகிறது. அப்படி சர்வீஸில் முதல் மிக் ரக விமானம் என்பது 1960 உட்படுத்தப்படுகிறது. அந்த விமானம் தான் மிக் 21 F-13 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம். ஸோ 1960களில் சோவியத் யூனியன் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமான அதிநவீன விமானமாக இருந்தது தான் மிக் 21. சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு வான்பரப்பை யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அமெரிக்காவா சோவியத் யூனியன் ரஷ்யாவா? அமெரிக்கா விமானப்படையில் மிகப்பெரிய அளவில் முன்னேறி கொண்டு இருக்கும்போது தான் மிக் 21 கண்டுபிடிக்கிறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய மிக்கோனியான் குரேவிச் டிசைன் பியூரோ. இதை OKB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த OKB டிசைன் பண்ண இந்த விமானத்தினுடைய வால் பகுதிக்கு மட்டுமே சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் ரொம்ப நாளாக செலவழிக்கிறாங்க. ஏன்னா அதனால் வரையிலும் வந்த விமானங்களில் மேனுவரிங் அப்படிங்கிறது, ஒரு எதிரி நாட்டினுடைய விமானம் வந்தால் அதை திசை திருப்பி பறக்கிறது, சும்மா பெல்ட் அடிக்கிறது, இது எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. இதுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு டெயில் பார்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது நீண்ட கனவாகவும் நீண்ட தேடுதலாகவும் மாறுது. அப்படி அவங்க டிசைன் பண்ணது தான் டெயில்டு டெல்டா கான்ஃபிகரேஷன். ரொம்ப தின் டெல்டா விங் அப்படிங்கிறது வைக்கப்பட்டு மேனுவரிங்காக மட்டுமே சில பல விஷயங்களை செய்கிறாங்க இந்த மிக் 21 ரக விமானத்தில். மிக் 21 அப்படின்னு சொல்கிறது இந்த விமானம் தான் முதல் சூப்பர் சோனிக் ஜெட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மோஸ்ட் சோல்டு ஃபைட்டர் ஜெட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறதும் மிக் 21 தான். கிட்டத்தட்ட 36லேருந்து 50 நாடுகள் வர 12 வேரியண்ட் அப்படிங்கிறது இந்த மிக் 21 ரக விமானங்கள் விற்பனையாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யா, அடுத்தது ரஷ்யாவாக மாறுது. இந்த காலகட்டத்தில் எல்லாமே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு நமக்கு நல்லாவே தெரியும். 1962 இந்த காலகட்டத்தில் நமக்கும் சீனாவுக்கும் பெரிய ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தின் போது தான் நமக்கு யார் உண்மையான நண்பன், யார் உண்மையான எதிரி அப்படிங்கிற அந்த புரிதலே வருது. அவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா நம்மளை கைவிடுறாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான நண்பனாக இருந்த ரஷ்யா மறுபடியும் நண்பனாக மாறுறாங்க. 1963 இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது ஏற்படுது. மிக் ரக விமானம் எவ்வளோ வேணாலும் உனக்கு தாரேன்டா, அதுவும் விலை குறைந்த விலைக்கே உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா.
இந்தியாவுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சூப்பர்சோனிக் ஜெட் அப்படின்னு சொல்கிறோம், 2வது தலைமுறை விமானம் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் கூடுதலான விமானங்களை தாரேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நாமளே தயாரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லையும் சோவியத் யூனியன் ரஷ்யா நமக்கு கையெழுத்தை போட்டு தராங்க. இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும்போது தான் கிட்டத்தட்ட 800லேருந்து 1200 மிக் ரக விமானங்களை இதனால் வரையிலும் நம்ம யார்கிட்டருந்து வாங்கியிருக்கோம், ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்கோம், இல்லை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 874 வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானங்கள். இப்போது இருக்கக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கை 870க்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஒரு 300லேருந்து 400 விமானங்களை, மிக் ரக விமானங்களை நாம் இழந்திருக்கிறோம். எப்படி இழந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஆக்சிடென்ட்ஸ் வழியாகவும் சில பல கோளாறுகள் வழியாகவும் நம்ம இழந்திருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 2023. நான் மிக் 21 எப்போது வந்துச்சுன்னு சொன்னேன், 1960களில். கிட்டத்தட்ட 60 வருடங்கள் மேலாயிருச்சு இந்த விமானத்தை கண்டுபிடிச்சு. இதிலிருந்தே தெரியும் இந்த விமானம் எவ்வளவு பழையதாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியாவுக்கு கிடைத்த விமானங்கள் 3வது தலைமுறை விமானமாக அப்கிரேட் செய்யப்படுகிறது. இந்த 3வது தலைமுறை விமானமாக அப்கிரேட் செய்யப்பட்டாலும் இது ஒரு சிங்கிள் என்ஜின் ஜெட் விமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிங்கிள் என்ஜின் ஜெட் விமானங்களில் என்ஜினில் ஏதாவது ஃபெயிலியர் வந்தாலோ, ரொம்ப உயரமாக பறந்துட்டு இருக்கும்போது பறவைகள் ஏதாவது மோதினாலோ இந்த விமானம் விபத்துக்குள்ளாவது அப்படிங்கிறது அடிக்கடி ஒரு செய்தியாக மாறுது. மே 8 நேற்று தாங்க என்ன நடக்குது, மிக் 21 ரக விமானத்தில் திடீர்னு ஒரு கோளாறு ஏற்படுது. அதில் இருக்கக்கூடிய விமானி அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சீட்லேருந்து எஜெக்ட் ஆகிட்டார். ஆனால் அந்த விமானம் வந்து கீழே விழுந்தது ஒரு வீட்டுக்கு மேலே. அப்படி அந்த வீட்டில் இருந்த 3 நபர்கள் உயிரிழந்து விடுகிறார்கள். இந்த செய்தி தீயா பரவுது ராஜஸ்தான் முழுவதும். கிட்டத்தட்ட 2000லிருந்து 3500 நபர்கள் அந்த வீட்டை சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு அங்கே மறுபடி இராணுவமும் காவல்துறை அதிகாரிகளும் கூட்ட நெரிசல் எல்லாமே கட்டுப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய விமானம், எஞ்சிய பாகங்கள், உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் இதெல்லாமே கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு எவ்வளோ ஒரு துக்கமான செய்தியாக மாறி இருக்கு தெரியுமா? ஏதோ நம்முடைய விமானி உயிர் பிழைத்து விட்டார், ஆனால் 3 உயிர்கள் பலியாகி விட்டது. எதுவுமே இல்லை, சாதாரணமாக அவங்க ட்ரைனிங்கில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கு. உடனடியாக மிக் 21 ரக விமானத்தை நம்முடைய விமானப்படையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் இந்தியா முழுவதுமாக பல வருடங்களாக ஒலித்து வருகிறது. இப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒலிக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இது ஒரு மல்டி ரோல் விமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மல்டி ரோல் விமானம்னா வேறு எதுவுமே இல்லை. இதை வந்து நம்ம ஒஃபென்சிவ்காகவும் பயன்படுத்தலாம். எப்படி F-16 விரட்டுவதற்காக நம்ம அபிநந்தன் அவர்கள் மிக் 21 ரக விமானத்தை பயன்படுத்தினார், அதே மாதிரி இது வந்து அட்டாக்குக்காகவும் பயன்படுத்தலாம், இல்லை நம்முடைய சப்போர்ட் ஏர்கிராஃப்டாக பயன்படுத்தலாம், உளவுக்காக பயன்படுத்தலாம். இப்படின்னு சொல்லி இதனுடைய ரோல் அப்படிங்கிறது இன்றியமையாதது தான். ஆனால் இந்த மிக் 21 சோவியத் யூனியன் ரஷ்யா எப்போ அவங்களுடைய படையிலிருந்து நீக்கினார்கள் அப்படிங்கிறதும் இங்கே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். 1960களில் சர்வீஸுக்கு வந்த மிக் 21 ரக விமானத்தை சோவியத் யூனியன் ரஷ்யா 1985லேயே என்ன செஞ்சிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நீ மிக் 21 ரக விமானம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 1985ல் பங்களாதேஷாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இவங்களும் அவங்களுடைய விமானப்படையிலிருந்து மிக் 21 நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ ஆனாலும் இந்தியா என்ன செய்கிறாங்க, அதை ரொம்ப பெரிய அளவில் வாங்கிட்டாங்க. இந்தியாவினுடைய விமானிகளுக்கு இது ஒரு சுலபமாக இருந்துச்சு. ட்ரைனிங் கொடுப்பதற்கும் மிக் 21 ரக விமானங்கள் ரொம்ப இலகுவாக இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ந்து நம்ம அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்முடைய சர்வீஸில் வச்சுட்டு இருக்கோம். இப்போதும் இந்திய விமானப்படையில் 4 ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது இந்த மிக் 21 ரக விமானங்களை வைத்து வைக்கப்பட்டிருக்கு. சரிப்பா, அப்படின்னா இந்த மிக் 21 ரக விமானத்துக்கு மாற்றா தேஜஸ் இருக்கே, தேஜஸை நம்ம இதுக்குள்ளே சேர்க்கலாம். அப்படி இல்லைனா ரஃபேல் விமானங்களுடைய அந்த படையை இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் ரஃபேலாக இருக்கட்டும், தேஜஸில் சில பல ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பதாகவும், ரஃபேல் எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் வழியாக பல பிரச்சனைகள் இருப்பதாகவும், இதனால் ஏற்பட்ட அந்த கால தாமதம், கொரோனா வைரஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் மிக் 21 ரக விமானத்தை இன்னும் நம்முடைய விமானப்படையிலிருந்து நம்ம வெளியேற்றாமல் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இந்த 2023 இப்போ ராஜஸ்தானில் நடந்த விபத்து வழியாக கூடிய சீக்கிரமே 2025லேருந்து 2030க்குள் நம்ம என்ன செஞ்சிருவோம், மிக் 21 ரக விமானத்தை நம்முடைய விமானப்படையிலிருந்து ஒட்டுமொத்தமாக நமக்கு வேண்டான்னு வைக்க போகிறோம். இவ்வளோ நாள் நடந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி 179 விமானிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 சாதாரண மக்களையும் இந்த விமானம் என்ன செஞ்சிருக்கு, பலி கொண்டு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. மே 8 2023 ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஜூலை 28 2022 மிக் 21
ட்ரைனர் ஃபைட்டர் ஜெட்டு கிராஷ் ஆகுது. அதுலேயும் 2 பைலட்ஸ் அப்படிங்கிறவங்க ட்ரைனிங் டைமில் தான் இது கிராஷ் ஆகுது. 2 பைலட் அப்படிங்கிறவங்க உயிரிழக்கிறார்கள். விங் கமாண்டர் எம் ராணா, ஃப்ளைட் லெப்டினன்ட் அத்வித்யா அவர்களும் உயிரிழக்கிறாங்க. டிசம்பர் 24, 2021 விங் கமாண்டர் ஹர்ஷித் சின்ஹா இதே மாதிரி MiG-21 விமான விபத்தில் உயிரிழக்கிறார்கள். அக்டோபர் 12, 2022, ஆகஸ்ட் 25, 2021, மே 12, 2021, மார்ச் 17, 2021, ஜனவரி 5, 2021 அப்படின்னு சொல்கிற 2021லேயே இவ்வளவு விபத்துகள் ஏற்பட்டு பல விமானிகள், முக்கியமான நம்முடைய விமானிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதனால தான் இதை பறக்கும் சவப்பெட்டி, அப்படி இல்லைன்னா விடோ மேக்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த விமானத்தை பற்றி டீட்டெயிலான ஸ்டடி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இந்த விமானம் காலாவதியான விமானம் அப்படின்னும் தெரிஞ்சிருச்சு. இதற்கான மாற்றை உடனடியாக நம்முடைய விமானப்படை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் நம்முடைய விமானப்படைக்கும் இருக்குது, நம்முடைய அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஆனால் சாதாரண மக்களிடமிருந்து இந்த எதிர்ப்பு நம்முடைய அரசாங்கத்துக்கு போனால் தான் சீக்கிரமாக விமானப்படையிலிருந்து இந்த விமானத்துக்கு ஓய்வு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இன்றைக்கி டிபி ட்ரூப்ஸுக்கு தெரிந்தது, நாளைக்கு இந்தியா முழுவதும் தெரியட்டும். அதிநவீன விமானங்கள் நம்ம விமானப்படையில் சேர்க்கப்படட்டும். கொஞ்சம் செலவு அதிகம்தான், ஆனால் ஒரு விமானி அப்படின்னு சொல்கிறது எதிரி நாட்டினுடைய பயத்துக்கு காரணமான ஒரு நபர். அதை நம்ம மறந்துடக்கூடாது. 200 விமானிகளை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை முக்கியமான விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விமானிக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் எக்ஸ்பர்ட் ஆகி ஒரு வார் ஜோனில் அவர் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய விமானிகளை நம்ம இழந்து வருகிறோம். இது தடுக்கப்பட வேண்டும். MiG-21 த எண்ட். கண்டிப்பாக அதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டே ஆகணும். ஸோ இந்த ஒரு காணொளி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.